இந்த வீடியோவில் பெரிய புராணம் மற்றும் சீரா புராணம் பற்றிய மிக முக்கியமான 30 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30 வினா விடைகளையுமே நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார்? சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆன்சர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பார்க்கலாம். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். கூற்று 2, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கூற்று 1, சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். கூற்று 2, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர் 2 கூற்றுகளுமே சரியானது. சேக்கிலாரினுடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர், இது சரியானது. கூற்று 2, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம், இதுவும் சரியானது. மூன்றாவது கேள்வி, சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு நிறுவியது யாது? ஆன்சர் பல்கலைக்கழகம். ஆன்சர் பல்கலைக்கழகம், அதாவது திருநெல்வேலியில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் பெரிய புராணம். ஆன்சர் பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் யாது? அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் யாது? ஆன்சர் பெரிய புராணம். ஆன்சர் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். ஆன்சர் சேக்கிலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடுக்க. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வஞ்சி காண்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம், இது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டம். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம், இந்த மூன்றுமே திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் திருவாலவாய் காண்டம். ஆன்சர் திருவாலவாய் காண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணி என்பது? தேம்பாவணி என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவ காப்பியம். ஆன்சர் கிறிஸ்துவ காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். ஆன்சர் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீரா புராணத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை? திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்த பாக்களின் எண்ணிக்கை? சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்த பாக்களின் எண்ணிக்கை?
ஆன்சர் 5027 விருத்தப்பாக்கள். ஆன்சர் 5027. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்மத் சந்நியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள். இஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக சொல். இதோட பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி தூய துறவி. ஆன்சர் தூய துறவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் மொத்த எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் மொத்த எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 64. ஆன்சர் 64. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? ஆன்சர் சோழ நாடு. ஆன்சர் சோழ நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 13 சருக்கங்கள். ஆன்சர் 13 சருக்கங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருஆலவாய் காண்டம். ஆன்சர் திருஆலவாய் காண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அனபாய சோழன். ஆன்சர் அனபாய சோழன். அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு தான் அனபாய சோழன் என்ற பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார்? அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். ஆன்சர் சேக்கிலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சீரா புராணம். ஆன்சர் ஆப்ஷன் டி சீரா புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த மாவட்டம், அதாவது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். ஆன்சர் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ராபி சேது பிள்ளை. ஆன்சர் ராபி சேது பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரமா முனிவர் இயற்றிய நூல் எது? வீரமா முனிவர் இயற்றிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தேம்பாவணி. ஆன்சர் தேம்பாவணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் சூசை மாமுனிவர். ஆன்சர் சூசை மாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலாக சதுரகராதி என்ற அகர முதலியை வெளியிட்டவர் யார்? முதலாக சதுரகராதி என்ற அகர முதலியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. ஆன்சர் தேம்பாவணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தில் வரும் மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3363. ஆன்சர் 3363. அவ்வளோதான். நம்ம 30 வினாக்களை பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.